ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சேலம் டூரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் ஏற்காடு. மார்னிங்கே சீக்கிரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு 1 ஹவர் கிட்ட ஏற்காடுக்கு போச்சு. வீட்டில் இருந்து ஒரு வழியாக 8 AM போலலாம் நாங்கள் ஏற்காடு ரீச் பண்ணிட்டோம். அங்கே ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு வழியாக நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறையில் ஒரு மாதிரி ரவுண்டிங்காக போகையில் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே வியூஸ்லாம் பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். இது மொத்தம் 20 வளைவு இருந்துச்சு. அப்படியே ஒரு வளைவாக போய்கிட்டே இருந்தோம். அப்படியே அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரியே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த வியூஸ் எல்லாம் ரசிச்சுட்டு போகவே உண்மையிலேயே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் 20 வளைவும் ரீச் ஆகிட்டு மேலே ஏற்காடில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து மார்னிங் சாப்பாடுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே எல்லாருமே கீ பொடி தோசை தான் வாங்கியிருந்தோம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ரோஸ் கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே கிளம்பையிலே ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அப்படியே ரோஸ் கார்டனை ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அங்கே வெளியிலேயே பார்த்திங்கன்னா நிறையா பொம்மை கடை, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடைங்க மாதிரி சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரானதும் நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் ஒரு பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா ஏதோ மலை ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் அப்படியே ஏறி போய்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஏறி போகிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. கால்லாம் செம வலி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் அந்த பிளேஸுக்கும் வந்தோம். ரீச் ஆனதுக்கப்புறம் தாங்க பார்த்தோம் ஃபுல் ஏற்காடோட வியூவும் பார்க்குற மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுங்க அந்த பிளேஸு. அதை அப்படியே எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூவோடு சேர்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கேமரா இருக்கையில் எதுக்குங்க ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கேமராலே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக அப்படியே கீழே இறங்குறதுக்காக போயிட்டோம். ஆனால் கீழே இறங்குறது இந்த மாதிரி ரொம்ப மலை மேலே ஏறி போய் தான் இறங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் என் சிஸ்டர் அங்கே பூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த இடத்தெல்லாம் சுற்றி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு ஒரு வழியாக நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலான்னு இறங்கி போயிட்டுருக்கையில் தாங்க பார்த்தா நம்மளோட சொத்தா சினிங்கி செடி இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடமா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து தாங்க போனோம். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தால் பார்த்தா பக்கத்துலேயே பட்டு உலகம் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே எப்படின்னா பட்டுப்புழுவில் இருந்து எப்படி நூல் தயாரிக்கிறாங்கங்கிறத பற்றி இருந்துச்சு. நான் வெளியில் தான் கிளிப் எடுத்தேன். இது சிம்பிளாக தான் இருக்கும்னு சொன்னனால அந்தளவுக்கு உள்ளே போய் பார்க்கல. நீங்கள் போய் பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்தில் பீஹூ பார்க்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இங்கே நிறைய பேர்ட்ஸ், அதாவது பேரட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இடையில என்னோடய ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளியை மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பகோடா பாயிண்ட் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே ஒரே கடைகள் தான் இருந்துச்சு. கடைகள், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வியூ பாயிண்ட் இருந்துச்சு.
இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து மினி ஊட்டி மாதிரி தாங்க. ஃபுல்லாக வந்து வியூ பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு ஒரு மசாலா பொரி ஆர்டர் பண்ணியாச்சு. அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு அப்புறம் வந்து பலூன் ஷூட் கேம் இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு போட்டிங் ஹவுஸ்க்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து போட்டிங் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அந்த இடத்துக்கு அப்படியே கிளம்பியாச்சு. பாருங்கள், நான் வெளியிலேருந்தே ஷூட் பண்ணியிருந்தேன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரொம்பவே அப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக போயிருந்தோம். நாங்கள் எக்ஸைட்டடாக போனதுக்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு இந்த பிளேஸ். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போனோம். அதுவும் அப்படி தான் வெளியில் வந்து சின்ன சின்ன கடைகளாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து போனால் நம்ம வந்து போட்டிங் போகிறதுக்கான இடம் வந்துடும். இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே கூலிங்காக இருந்துச்சு, ஏன்னா பக்கத்தில் ஏரி இருக்கனால. ஒரு வழியாக இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து போட்டிங் போகிறதுக்கான பிளேஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி போட் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து நிறைய பேர் இருந்தனால ஃபேமிலி போட்டில் ஒரு வழியாக நாங்கள் வந்து போட்டிங்க்கு கிளம்பியாச்சு. இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த பிளேஸ்னால் இந்த போட்டிங் தாங்க. ரொம்பவே ஒர்த்தாகவும் செமையாகவும் இருந்துச்சு. அப்படியே போட்டிங்கில் போய்கிட்டே இருந்தோம். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஏற்காடில் மேலே இருந்து கீழே இறங்கும்போது லாஸ்ட்டாக இருக்கிறது போட்டிங் தான். போட்டிங் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைட் சாப்பாடுக்காக நாங்கள் ஏஎம் பிரியாணி போயிருந்தோம். அங்கே போயிட்டு அப்படியே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் லாலிபாப் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நெக்ஸ்ட் டே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய் சேலம்.